என்ன என்ன எப்போ வந்துருங்க? என்னண்ணா இது? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேனே, என்ன யோஜனை சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா எத்தனையோ யோஜனைகள். எனக்கு தெரியும் நீங்க என்ன யோஜனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்படி சதா சர்வகாலம் கவலைப்பட்டுட்டே இருந்து பயந்து செத்துட்டே இருக்கிறவள ஏன் கல்யாணம் பண்ணிட்டோம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். ரங்கம், ஏன் இப்படி தத்து புத்துன்னு உளறின்னு இருக்க? நமக்கு கல்யாணம் பண்ண இந்த 25 வருஷத்துல எப்பயாவது ஒரு நிமிஷமாவது அப்படி நினைச்சிருப்பானா? இல்ல நடந்துட்டு இருப்பானா? ஐயோ ஐயோ, நான் உங்களை சொல்லலன்னா எல்லாம் என் தலைவிதி என்னை இப்படி பேச வைக்கிறது. யாரோட சாபமோ இந்த ஜென்மத்துல எனக்கும் சுகம் கிடையாது, என் கூட இருக்கிற மத்தவாளுக்கும் சுகம் கிடையாது. இப்போ ஒன்னையே நீ நொந்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துடுத்தோ? என்ன ஒரு சமயம் ராமர் தன்னுடைய வில்ல தரையில ஊனினாராம். அந்த வில்ல ஊனின இடத்துல ஒரு தவளை சிக்கிண்டுதான். வில்லோட நுனி அந்த தவளையோட முதுக குத்தித்தான், காயப்படுத்தித்தான். அந்த தவளை வலிய பொறுக்க முடியாம, ராகவா, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னதான் கூப்பிடுவேன். ஆனா அந்த கஷ்டம் உங்ககிட்ட இருந்தே வந்ததுன்னா நான் வேற யார்கிட்ட போய் முறையிடுவேன்னு சொல்லித்தான். அது மாதிரி எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நான் வேற யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? உங்களை விட்டு எனக்கு வேற யாருன்னா இருக்கா? ஆனா நீங்களே இப்படி. ரங்கம், அழாதம்மா. உன் கஷ்டங்களையும் பயங்களையும் தாங்குற சுமதாங்கியா நான் இருப்பேன். இப்ப என்ன கவலை உனக்கு? நீங்க என்ன யோஜனை பண்றேன்னு நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னேன்? ஒன்னா ரெண்டா எத்தனையோ யோஜனைகள்னு சொன்னேளே, அதே மாதிரிதான் நான் எனக்கும் ஒன்னா ரெண்டா எத்தனையோ கவலைகள். சரிமா, இப்ப என்ன புது கவலை? என்னன்னா அப்படி சொல்றேன்? எங்க அப்பாவை பார்க்க முடியாம என் மனசு அப்படியே துடிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரங்கம், உன் அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனையோ வருஷங்களுக்கு மேல ஆயிடுத்து. இத்தனை வருஷமா உனக்கு ஏற்படாத மனவேதனை இப்ப மட்டும் உனக்கு திடீர்னு எப்படி ஏற்பட்டது? வாஸ்தவம் தானா? இத்தனை வருஷமா அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாம இருந்தது. அதனால என்னோட துக்கமும் வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமா மனசோட அடித்தளத்துக்கு போயிடுது. அதை தவிர வேற பயங்களும் கவலைகளும் ஏற்பட்டு அந்த துக்கத்தை மூடி மறைச்சிடுத்து. சரிம்மா, இப்போ உனக்கு என்ன கவலை? நம்ம குடும்பம் மோசமான குடும்பம்னு உங்க அத்தின் பேர் ஏன் சொன்னார்? அந்த உண்மை நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சுடுச்சுனா அதுக்கப்புறம் அவ மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? இது இது புலிவால பிடிச்ச கதை மாதிரின்னு இருக்கு. இத மனசுல வச்சுக்கவும் முடியாம இத அவள்கிட்ட சொல்லவும் முடியாம தவிச்சுட்டு இருக்கேன்னு. ரங்கம், அந்த உண்மையை மறைச்சதால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. நாம சந்தோஷமா தான் இருக்கோம். இப்போ உனக்கு இருக்கிற பயமும் கவலையும் நீயா ஏற்படுத்தின்றது. இல்லனா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷங்கிற முகமுடியத்தான் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த முகமுடியை எடுத்துட்டா நம்ம முகத்துல தெரியறது பயமும் கவலையும் தான். இல்லனா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷங்கிற முகமுடியத்தான் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த முகமுடியை எடுத்துட்டா நம்ம முகத்துல தெரியறது பயமும் கவலையும் தான்.
ஒரு உண்மையை மறைச்சதுனால நம்ம எத்தனை இழந்துட்டோம். என்ன பெத்த பொண்ணா நடத்தின்னு இருந்த என்னோட மாமனார் மாமியார் என்னை விட்டு விலகி போயிட்டா. உங்களுக்கு தகப்பனா இருக்கிற உங்க அத்திம்பேர் அந்த ஞான சூரியனை தலை நிமிர்ந்து கூட நம்ம பார்க்க முடியாம கண் கூசுறது. பெத்த குழந்தைகள்கிட்ட சகஜமா மனசு திறந்து பேச முடியாம இருக்கேன்னா. ரங்கம், நீ நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்மையை மத்தவாள்கிட்ட சொல்லாம நாங்க மறைச்சோம். அது இந்த அளவுக்கு உன்னை பாதிக்குன்னு தெரியாம போயிடுது. இப்ப பாருங்க, அப்பாவை பத்தின தகவல் தெரியாம இருந்த வரைக்கும் அது பத்தின கவனம் யோஜனைக்கு வரல. ஆனா அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சோம் என்னால அவரை பார்க்க முடியலையே. அடடா, அவர் இன்னார்னு தெரியாமலே என் பொண்ணு அவரை பார்த்திருக்கா, பேசியிருக்கா, பழகிருக்கா. ஆனா அவரை பார்க்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையேண்ணா. விதி எப்படி இல்ல என்னோட விளையாடுறது பார்த்தல. ரங்கம், விதியோட விளையாட்டுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுமா. அது உன்கிட்ட மட்டும் விளையாடுதுன்னு ஏன் வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்க? இல்லனா, பெத்த பொண்ண பிரிஞ்சு தவிக்கிற ஒரு அப்பாவோட மனசு எப்படிலாம் துடிக்கும். அந்த துடிப்ப உங்க ஃப்ரெண்டு தியாகுவை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்னா. ஐயோ, எங்க அப்பாவை என்ன பிரிஞ்சு இப்படித்தானே துடிச்சுட்டு இருப்பார். ரங்கம், தியாகு ஒரு கொலையை பண்ணிட்டு தான் பொண்ணாவது உயிரோட இருக்கணும்னு அத்திம்பேர் ஆத்து வாசல்ல போட்டுட்டு ஓடி போனவன் இப்ப ஜெயில இருந்து திரும்பி வந்து தான் பொண்ணை தேடிட்டு இருக்கான். அவனுக்கும் அப்பாவுக்கு என்னமா சம்பந்தம்? எனக்கு புரியறதுன்னா, விபத்தானப்பா அந்த அதிர்ச்சியில ஓடி போனவர் எங்க அப்பா. அதிர்ச்சி மறைஞ்சி நினைவு திரும்பி வந்த அப்புறம் நிச்சயமா என்ன தேடி வந்திருப்பார். அதுக்குள்ளதான் நம்ம கதையை மாறி போயிட்டு நம்மள காணோன்னு அவர் மனசு என்ன துடிதுடிச்சிருக்கும். ஐயோ, ஒருவேளை விபத்துல அம்மா செத்து போன அதிர்ச்சியில நானும் போயிட்டேன்னு நினைச்சுட்டாரோ என்னவோ. பரதேசி மாதிரி தசை தெரியாம தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ, எனக்கு மட்டும் என்ன இதெல்லாம்? குட்டி குறைச்சு நாய் தலையில விழுந்தா மாதிரி நான் பண்ண பாவத்துக்கு எங்க அப்பா அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா. ரங்கம், உன் அப்பாவை நம்ம யாருமே துரத்தல, அவரா தான் ஓடி போனார். இத்தனை நாளா ஒரு உயிரோட இருக்காரா இல்லையான்னு நம்ம தவிச்சுட்டு இருந்தோம். இப்ப ஒரு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது தானே பாக்கி. அதுக்கு போய் எதுக்கு இப்படி கவலைப்பட்டு இருக்க? என்ன அது அவ்வளவு சுலபமா நடந்துரும் நினைக்கிறேளா? ஏன் நடக்காது? உங்க ஃப்ரெண்டு தியாகு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவர் விட்டுட்டு போன குழந்தை லக்ஷ்மி தான்னு நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். இருந்தாலும் ராஜபாண்டி, நீங்க, நானு எல்லாருமே அவர்கிட்ட பொய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டோம் இல்லையா? அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடி அவர் நேர அத்திம்பேரை பார்த்து குழந்தைய விசாரிச்சிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? லட்சுமி தியாகோட பொண்ணுன்னு அத்திம்பேருக்கு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அவன் கையில அவளை பிடிச்சு கொடுத்துருப்பார். ஆனா அதுக்கப்புறம் அக்காவும் அத்திம்பேரும் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டா. அதனாலதான் நீ, நான், ராஜபாண்டி 3 பேரும் மனசறிஞ்சு போய் சொன்னோம். ஆக எல்லாருமா 2 பாவம் செஞ்சிருக்கோம். அப்பா கிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சோம், பொய்யும் வேற சொல்லிருக்கோம். ஒரு நல்லது நடக்கணும்னா பொய் சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நானும் பொய் சொன்னேன். யார் உயிரை காப்பாத்துறதுக்காக சொன்னேள்? அக்காத்தையும் பேரு தானே. சரி, இதே லக்ஷ்மி இன்னொரு ஆத்துல வளர்ந்து அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க சொல்லாம இருப்பல மாட்டேளா? நிச்சயமா சொல்லிருப்பேள். அக்காத்தையும் பேருக்கோசரம் எதுக்கு நான் வள்ளுவரை துணை இழுக்கிறேள்? ரங்கம், இந்த மாதிரி தர்க்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், என்னுடைய முதல் வேலை உன் அப்பாவை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறது.
ரெண்டாவது லட்சுமிய அவ அப்பா தியாக கிட்ட ஒப்படைக்கிறது. அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து. கூடிய சீக்கிரம் அந்த காலம் வரும். அப்ப எல்லா உண்மைகளையும் நானே இந்த உலகத்துக்கு சொல்லுவேன். ஆமா ரங்கம், என்ன நம்பு. விதியை நினைச்சு அழுது புலம்புறதை விட அதை எப்படி ஜெயிக்கலான்னு யோசனை பண்ண. விதியை ஜெயிக்கிறதா? அது எப்படின்னா? அப்பா, எல்லாமே உன் பொறுப்புன்னு பெருமாள் மேல பாரத்தை போடு, வேற வழியே இல்ல. பெருமாளை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு நிம்மதியா இரு, நல்லதே நடக்கும். தியாகு, கனகே, சென்னைக்கு போய் ராகவனை பார்த்தியே, என்னாச்சு? ராஜபாண்டி சொன்ன அதே பதில் தான் ராகவன்ட்டையும் கிடைச்சிது. ஒவ்வொரு தடவையும் நான் முயற்சியை ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையை தான் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் என் பொண்ணு எப்படி எனக்கு கிடைச்சிருவான்னு தான் தோணுது. ஆனால் கடைசியில் முட்டுக்கட்டையாயிடுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. ஏதோ ஒரு வகையில் தடங்களாகவே இருக்கு. நானும் தான் என்ன செய்வேன் கனகு? தியாகு, நேற்று தொலைச்ச பொருளை இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமான விஷயம். நாம் தேடுறது 20-21 வருஷத்துக்கு முன்னால் தொலைச்ச உன் மகளை. அதனால் இது மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். புரியுது கனகு, நீ சொல்றது எனக்கும் புரியுது. இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. காணல் நீரை தொட போனா அது விலகி தூரம் போய்கிட்டே இருக்கும். அதை என்னைக்குமே தொட முடியாது. அப்படிதான் நானும் என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. என் கனகு, என் பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டாளடா. என் பொண்ணு தேடி வருவான்னு எல்லா ஜோசியக்காரனும் சொன்னான்னு ஆத்தா சொல்லுச்சு. அன்னைக்கு குடுகுடுப்பக்காரன் கூட அதை தான் சொன்னான். எல்லாரோட வாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கை. தியாகு, இப்போதைக்கு உன் பொண்ணு கிடைக்காதது கூட நல்லதுக்கு தாண்டா. என்னடா சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. உன் மாமியார் உன்னை பழிக்கு பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அடியாட்களை அனுப்பி உன்னை அவ கொல்லவும் துணிஞ்சிட்டா. இந்த நேரத்தில் உன் பொண்ணு கிடைச்சிட்டான்னா இந்த விஷயம் உன் மாமியாளுக்கோ இல்லை அவ அடியாளுங்களுக்கோ தெரியாமலா போயிடும்? அப்படி தெரிஞ்சா அவங்க உன் பொண்ணை நிம்மதியாக இருக்க விடுவாங்களா? உன்னோட சேர்த்து உன் பொண்ணையும் பழிவாங்க நினைப்பாங்க. இப்போ உன் பொண்ணு எங்கேயோ நிம்மதியாக இருக்கால்ல. இங்கே இந்த அமளி துமளி எல்லாம் ஓயட்டும். அது வரைக்கும் உன் பொண்ணை தேடுறத தற்காலிகமாக நிறுத்தி வை. தியாகு, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாடா? பின்ன என்னடா, எவனுக்கோ பயந்து என் பொண்ணை தேட வேணான்னு சொல்றியா? என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லை தியாகு, அப்படி பேசாத. என்ன விடுறா. ஆத்தா எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் தான் பேத்தியை பாப்போங்கிற நம்பிக்கையில் தானே. என் பேத்தி எப்போ கூட்டிட்டு வருவேன், என் பேத்தி எப்போ கூட்டிட்டு வருவேன்னு தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்கு.
அது புலம்புனா புலம்பிட்டு போதுன்னு விட்டுற சொல்றியா? தியாகு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லப்பா. என்ன நீ உயிருக்கு பயந்தவன் நினைச்சியா? என் ஆத்தாவுக்காகவாது என் பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சு தாண்டா ஆகணும். அப்படி இல்லைன்னா பேத்தி நீ ஆத்தா பேத்தி ஞாபகமாவே சேர்த்துருண்டா. இல்லையா தியாகு, அத்தா கனகு சொல்றது சரிதான் ஐயா. நீ இந்த ஆத்தாவுடைய நல்லதையே யோசிக்கிற, ஆனா நான் உன்னோட நல்லதையும் என் பேத்தியோட நல்லதையும் தான் யோசிக்கிறேன். ஐயா, என் பேத்தி எங்கேயாவது நல்லபடியா இருக்கட்டும்.